Hi guys, and welcome to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So First Trust அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு புது ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ETFs வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த அனௌன்ஸ்மென்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸஸ்லாம் ரிவீல் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சைனாவும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்ரேட்டிங் டாக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க. ஸோ இந்த டாக்ஸஸ் சினாரியோலாம் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறமேட்டு வந்த லேட்டஸ்டான நியூஸ் தான் இது. ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புது ஸ்ட்ராட்டஜிக் பிட்காயின் ETFs வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஆல்மோஸ்ட் $24 மில்லியன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலீடு வருது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் வந்து ஒரு பெரிய கேம்பெயின் வந்து நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து Web3 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, கிரிப்டோ மாதிரியே Web3ன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் மூலமாக என்னன்னா கிரிப்டோ ப்ரொஃபஷனல்ஸை டார்கெட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரிப்டோ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் வந்து அன்னோவிங்லி தே ஹேவ் என்டர்ட் இட் அண்ட் அவங்க டீட்டெயில்ஸ் மாதிரிலாம் என்டர் பண்ணதால கிரிப்டோ அவங்க ப்ரொஃபஷனல்ஸோட வேலட்ஸ் அந்த மாதிரியான சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கைப்பற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம்பெயின் விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா வந்து சொல்லியிருக்காங்க. இதனால Web3 ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்த் கொரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் வெரி பிக் திங் தட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆஃப் லேட் இஸ் பைகாயின்ங்க அகெயின். ஸோ பைகாயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கீழே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறமேட்டு இதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் வேர்ல்டில் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க, ப்ரோ நீங்கள் அப்டேட் கொடுக்குறீங்க பட் ஆனால் இந்த அப்டேட்டுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, காயினுமே டவுன் தான் ப்ரோ ஆகிட்டு இருக்கு, நான் என்ன பண்ணுறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் அவங்க இதுங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வார்னிங் வீடியோ மாதிரியே ஒன்று போட்டிருந்தேன். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூடிங் பினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீனாக சொல்லியிருந்தாங்க காயினோட டோக்கனோகிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து ரிலீஸே பண்ணலை, எவ்வளோதான் அவங்க சர்க்குலேட்டிங் சப்ளை வச்சுருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்து கொடுக்கல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ண தயங்குறாங்க. லிஸ்ட் பண்ணி டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ணி அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதனால அவங்க வந்து லிஸ்ட் பண்ண தயாராக இப்போயுமே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் டோக்கனோகிராஃபிக்ஸ் என்ன இருக்குது, பைனா எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்க, உங்கள் பை ஃபவுண்டேஷன் எவ்வளோ காயின் இருக்குது, எவ்வளோ இது லாக்கில் வச்சுருக்கீங்க, எவ்வளோ இது சர்க்குலேட்டிங்கில் இருக்குது அப்படின்ற தெளிவான டேட்டாவை ப்ரூஃபோட கொடுங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றத எல்லாருமே எல்லா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் இவங்களால அதை சப்மிட் பண்ண முடியல. ஸோ அப்போலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மேபி அவ்வளோ டன்ஸ் கணக்கான காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை ஆர்கனைசேஷன் தான் அவங்க ஃபவுண்டேஷனில் வச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுது. ஸோ இதனால இந்த ஒரு டிரான்ஸ்பரன்ஸான டேட்டா இல்லாததால் பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன் வந்து வைக்க முடியல. அண்ட் இப்போ நான் சொல்கிற நியூஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டு ஃபயர் மாதிரி மார்க்கெட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. உண்மையிலே பை காயின் வந்து அவங்களோட டோக்கனோகிராஃபிக்ஸ் வந்து மறைக்கிறாங்களா, எவ்வளோ தான் டோக்கன் வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு கரெக்டான டேட்டா வந்து இன்னும் எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக அவங்களும் வெளியிடலை. ஸோ இதனால தான் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் கைவிட்டுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. பை காயினுமே ரொம்ப சீக்கிரத்தில் 0.1 சென்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க தே ஹாவ் டு கம் பேக் ஸ்டெப் அப் அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை ரிப்போர்ட்டாவது விடணும், இதுதான் எங்களோட கிராஃபிக்ஸ் இதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் தான் பெரிய ஆர்கனைசேஷன் வந்து அது எஃபர்ட்ஸ் எடுத்து மேலே போடுவாங்க. அவங்க போட்டாங்கன்னா தான் நம்மளுக்கு பினான்ஸில் லிஸ்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் லிஸ்ட் ஆச்சுன்னா தான் இது கொஞ்சம் பாப்புலரைஸ் ஆகி ஆகும். இந்த டைமில் வந்து இதனால மிஸ் ஆகுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பர்சனலி ஆஸ் வெல் அஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சொல்கிறேன். பட் அன்லெஸ் அண்ட் அன்டில் பை டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு அறிக்கை விடலை அப்படின்னா கண்டிப்பாக பையோட டவுன்ஃபாலும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருங்க. ஸோ தட் இஸ் நியூஸ் டெல் யூ டுடே. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வந்து கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணணும் ஆல் த இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.